ஃபேவரட்னா அவளுக்கு மியா கலிஃபா பிடிக்கும். ஓவியா பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய கிராண்ட் ஷோக்கு அப்புறமா எல்லாருமே அவங்கள ஆக்ட்ரஸாக ஒரு பெஸ்ட்டான கேரக்டரில் பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே செம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்ம ஆக்டர் ஓவியா எப்பயுமே வந்து ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடுறதுல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. பிகாஸ் அது கொஞ்ச நாள் தான் ஷூட்டிங், அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் கரெக்டாக வந்துடும் அப்படின்றனால அதுக்கு எல்லாத்துக்குமே சம்மந்தம் சொல்லிடுறாங்க. பிகாஸ் ரீசெண்டாக கூட சிலுக்குவார்பட்டி சிங்கம் படத்தில் ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆரவ் கூட ராஜபீமா அப்படின்ற படத்தில் ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடிருந்தாங்க. அதோட ஸ்டில்ஸ் கூட கொஞ்ச நாள் முன்னாடி ரிவல் ஆச்சு. இப்போ நவீன் அவங்களோட டைரக்ஷன்ல அலாவுதீன் அற்புத கேமரா அப்படின்ற படத்துல ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. அதுல நம்ம ஓவியா கூட சேர்ந்து விஜய் ஆண்டனி, அருண் விஜய், சென்ட்ராயன், அவங்க மட்டும் இல்லாம பாடலாசிரியர் யுகபாரதியும் சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. நம்ம பிக் பாஸ் ஓவியாக்கு எந்த கேரக்டர் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. துருவங்கள் 16 படம் மூலமா ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணவர் தான் டைரக்டர் கார்த்திக் நரேன் சார். இவரோட நெக்ஸ்ட் மூவி அரவிந்த் சாமியை வச்சு நரகாசுரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நாடக மேடை அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டரா இருந்தாரு, இப்போ ஆக்டரா ட்விஸ்டா இருக்காரு. கார்த்திக் ராஜா அவங்களோட டைரக்ஷன்ல கண்ணாடின்ற படத்துல ஒரு இளமையான கேரக்டர்ல வந்து இப்போ கமிட் ஆயிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம குக்கு படத்தோட நாயகி மாளவிகா நாயரும் இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ல கமிட் ஆயிருக்காங்க. தமிழ் அண்ட் தெலுங்குல ஜூலை மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெட் கார்பெட்டுக்கு பக்கத்துல இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஒரு காமெடி நடந்தது. என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் அந்த தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இந்த டயலாக் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த அப்பா கேரக்டர்னு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா வளசரவாக்கம் வந்து கிளம்பி வந்துட்டாரு. வீட்டுக்கு வேலைச்சேரியில வீடு வந்துட்டாரு. காலைல வெயிட் பண்றாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பசங்க அவங்க கிட்ட டயலாக் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேற இந்த த்ரீசம் அந்த சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு 11 o'clock வீட்டுக்கு வரேன். வந்தோடனே டயலாக் சொல்லிட்டு யாரு என்னால சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லு. டேய் ஏன்டா டேய் என்னன்றா நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போய் சொல்லு. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அவர் உட்காந்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் எல்லாம் பொண்ணுங்க 2-3 நடிச்ச பொண்ணுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், நான் கேஷுவலா எதுவுமே ஹெசிடேட்லாம் பண்ணாம அங்கிள் டயலாக் சொல்றேன். அங்கிள் ஆக்ஷன்ல நீங்க வந்து தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். நான் பார்த்துட்டு 2 நாள் இன்னைக்கு காலையில அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். இதான் டயலாக் அங்கிள், ஓகேவா அப்படின்னு. ஓகே விக்னேஷ் அங்கிள் இன்னொரு வாட்டி சொல்றேன், தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இதான் உங்க டயலாக். அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஓகே விக்னேஷ் ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க அங்கிள் அப்படின்னு. ஓகே அவர் சொல்றாரு, தம்பி கடைசியா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம ரெட் கார்பெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணணும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட், கமெண்ட் பண்ணுங்க.